ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கிறத பார்த்தா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தாங்கள்ல, அப் அதை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடு வந்து கன்னிவெட்டி தான். அதாவது சித்தப்பா வந்து மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மாட்டிக்கிட்டார். ஏன்னா வந்து விஜய் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு வந்து நினச்சி பார்த்துருக்கே மாட்டாங்க சித்தப்பா. ஆனால் அதே மாதிரி தான் செல்லில் வந்து இதுதான் நடந்ததா, வேறு எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே சித்தாப்பா ஆமாம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் நடந்ததான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சித்தப்பாவுக்கு மூஞ்சி அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவர் தான் மாட்டிக்கிட்டாரே, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அதேமாரி சிந்து இருக்காங்களா, அவங்க வந்து பாட்டிக்கு மட்டும் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக வந்து கங்காவுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. உடனே அதையுமே சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து பொறுப்புகள் வந்து அதிகமாகிருக்கு சிந்துக்கு. அப்புறம் என்னென்னா, நம்ம தலைவன் தலைவி 2 பேருமே வந்து வளகாப்புக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறாங்க. அதாவது சுவாமிக்கு வந்து இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டவே இல்லை. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த காவேரி கூட கோவத்தில் வந்து தனியாக இருப்பாங்கள்ல, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூட சேலரியில் மாட்டிக்குவாங்களே, அந்த ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்களை வந்து காட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஜுவல்லரி ஷாப்பில் வந்து விஜயோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ஷாப்பை மூட போகிற நேரத்தில் வந்து இவங்க 2 பேரும் பார்க்குறதுனால சரி உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டி 2 பேரும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது சாரீக்கு வந்து 2 பேருமே சாரீ வந்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ணுவார்ல நம்ம விஜய், காவேரிக்காக சாரீ செலக்ட் பண்ணும்போது நீ வந்து இவ்வளோ ஒரு ரசிப்புத்தன்மையாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்பி வந்து மனசுக்குள்ளே நினைப்பாங்க நம்ம காவேரி. அப்போது அதே மாதிரி தான் இப்போவும் வந்து ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சம் எல்லோ தான் நினைக்கிறேன், எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம விஜய்க்கும் வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க 2 பேரும். ஆனால் வந்து ஒரேமாரி இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கங்காவை பற்றி சொல்கிறாங்க. கங்காவுக்கு வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லவும் அக்காவை பற்றி சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிந்து கிருஷ்ணா எல்லாருக்கும் தானே ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்தா அதுமாரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை பொங்கலுக்கும் சேர்த்து எடுப்பாங்களா என்னன்னு தெரியலை. அப்புறம் எடுத்துக்கிட்டு அதோட தொடர்பு போட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து போட்டாங்க. அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, எப்படியும் ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க வளகாப்புக்கு. இந்த ஒரு வாரம் எப்படியும் 2 வாரத்துக்கு ஷூட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் வளகாப்பு ஃபங்க்ஷனை காட்டுவாங்க. நமக்கு வந்து ப்ரொமோவில் போட்டு காமிச்சது வந்து இந்த 5 மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த 5 மாதத்தில் நடக்கிறது தான் நமக்கு வந்து ப்ரொமோவில் போட்டு காமிச்சாங்க. என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும். இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.